வணக்கம். இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் அதை பற்றி பார்க்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ரேஷியோன்னா ஒரு ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ். ரேஷியோ இஸ் ஏ கம்பேரிஷன்ஸ் ஆஃப் டூ வேல்யூஸ் எக்ஸ்பிரஸ் as கோஷியன்ட். ரெண்டு நம்பருக்குள்ள இருக்கிற விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். A class has 12 girls and 18 boys. The ratio of girls to boys is 12 divided by 18. இப்போ இதை தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரெண்டு நம்பருடைய ரேஷியோவை டிவைட் பண்ணி காட்டலாம். பாருங்க, this ratio can also be expressed as the equivalent fractions 2/3. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், 12 divided by 18. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரெண்டு வேல்யூவையும் நம்ம 6ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம 6ஆல் டிவைட் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ அதை தான் 2/3 அப்படின்னு எழுதலாம். அப்போது ரேஷியோஸ் ரொம்ப மினிமம் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்க முடியும். இதே 2/3 இது காமனாக ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுங்களேன், மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4/6 இப்படியும் எழுதலாம். சரிங்களா? இதே போல் நம்ம n நம்பர் ஆஃப் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் ஷார்ட்டஸ்ட் நம்பராக தான் இருக்கணும். அப்போது 2/3 தான் இதனுடைய ரேஷியோவாக இருக்கும். அடுத்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. A proportion is an equation stating that two ratios are equal. இப்போ 2 ரேஷியோஸ் ஈக்குவல் பண்ணுறது தான் நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். 12/18 நம்ம 2/3க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா இது காமனாக 6ஆல் டிவைட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 2/3 வரும். இதையும் 6ஆல் டிவைட் பண்ணுறோம், இதையும் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு 2/3 வரும். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவுமே ஈக்குவல். இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிறது தான் நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ரைட் ஈச் ரேஷியோ இன் அனதர் ஃபார்ம். இப்போ இதை ரேஷியோ ஃபார்மேட்டில் மாற்றுறோம், இல்லை வேறு எந்த ஃபார்ம். ரேஷியோவில் 2-3 ஃபார்மேட் இருக்குது. 21/3 21:3 இப்படி எழுதலாம், இல்லை 21/3 எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 ஃபார்மேட்டில் நம்ம எது வேணால் எழுதிக்கலாம். இப்போது ஜென்ரலாக நமக்கு கொஷினில் ரேஷியோ கொடுத்துருந்தா நம்ம சம்மு போடும்போது இந்த ஃபார்மேட்டில் எழுதிப்போம். 21/3 இல்லை 3/5 இது போல் டிவைட் பண்ணி எழுதிப்போம் சம்ஸ் போடும்போது. கிவ் சம் எக்ஸாம் ரேஷியோஸ் ஃபார் ஈச். இப்போ ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இந்த ரேஷியோவை நம்ம இப்படி கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5/5. இந்த 5/5 காமனாக 5ஆல் டிவைட் பண்ணோன்னு வச்சிங்களேன், இது 3 டைம்ஸ் வருமா? இது 1 டைம்ஸ் வரும். அதுதான் 1:3. இல்லை இதை காமனாக 5/5 காமனாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சிங்களேன், 5 2s are 10, 5 2s are 15. இல்லை இதுவே 5/5 4ஆல் 5:15 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 20:60 கிடைக்கும். இப்போ எல்லாமே ஈக்குவல் தான். சரி, இப்போ இது வரைக்கும் இது பார்த்துட்டோம். அடுத்து இப்போ ஒரு சம் எப்படி போடணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ஏவும் டியும் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பியும் சியும் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வச்சு நம்ம சம்ஸ்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை இப்படி எழுதிக்கலாம். A/B is equal to இந்த ஒரு ரேஷியோவுக்கு நம்ம டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்.
இங்கே 2 டாட் இருக்குது பாருங்கள், 2 கோலன் இருக்குது, அது வந்து ஈக்குவல் C/D அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சிங்களேன், ஏவையும் டியும் மல்டி பண்ணுறோம், அடுத்து சியும் பியும் மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணும்போது நமக்கு ஏடி ஈக்குவல் டு பிசின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதே போல் a/b ஈக்குவல் டு C/D. இப்போ இந்த 4 வேல்யூ வச்சு, இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு 2 ஈக்குவேஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போ x is to y is equal to 3 is to 4, y is to z equal to 8 is to 9. Find x is to z. இதில் 2 மெத்தடில் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ நமக்கு x is to y is to z வேண்டும். கவனிங்க, x is to y is to z இதை கண்டுபிடிச்சோமா x is to z வந்து டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, x is to y, y is to z. இப்போ ஒரு மெத்தட் மட்டும் இங்கே போடுறேன். கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. x is to y, y is to z. x is to y என்ன கொடுத்துருக்காங்க, 3 is to 4, y is to z வந்து 8 is to 9. இப்போ நமக்கு x is to y is to z இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு கவனிங்க, இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும். இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தடு பாருங்கள், கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன். x is to y is to z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸும் ஒய்யும் இருக்குங்களா, அப்போது எக்ஸுக்கு நேராக எக்ஸும் ஒய்க்கு நேராக ஒய்யும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒய்யும் ஜட்டும் இருக்குது. அடுத்த ஈக்குவேஷனில் ஒய்யும் ஜட்டும் கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு நேராக ஒய்யோட வேல்யூவும் ஜட்டுக்கு நேராக ஜட்டோட வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே காமனாக இருக்கிறது ஒய். இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் சேமாக வந்துடும். இப்போ இங்கே மாறி மாறி இருக்குது. இப்போ 8, 4 இந்த ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். இப்போது 4 2ஆல் மல்டி பண்ணால் நமக்கு இங்கே 8 வந்துடும். 4 2ஆல் மல்டி பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டி பண்ணணும். இப்போ மல்டி பண்ணால் என்ன வருது பாருங்கள், இங்கே 6, இங்கே 8, இங்கே Z எதுவுமே இல்லை. இப்போ 6, 8, 8 சேமாக இருக்குது. இந்த 9 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இதுதான் நமக்கு எக்ஸு ஒய் ஜட்டோட ரேஷியோ 6 is to 8 is to 9. இப்போ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி 3 வேல்யூ இருந்தாலும் சரி 4 வேல்யூவாக இருந்தாலும் சரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு எக்ஸு ஒய் ஜட்டோட வேல்யூ ரேஷியோ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸும் ஜட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸும் ஜட்டுன்னா ஒய்யோட ரேஷியோ அப்படியே மறைச்சிக்குங்க. இதுதான் நமக்கு எக்ஸ் இன்ட்டு ஜட்டோட வேல்யூ 6 is to 9. இப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஜட் இஸ் ஈக்குவல் டு 6 is to 9. ஆனால் இதை காமனாக பாருங்கள் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை தான் எடுத்து எழுதணும். இப்போ நமக்கான ஆன்சர் 2 is to 3. அப்போது ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் இஸ் டு ஜட்டோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் இஸ் டு ஜட் இஸ் ஈக்குவல் டு 2 is to 3. சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து ABBCCD கொடுத்துட்டு ABCD கேட்குறாங்க. மறுபடியும் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபுல்லாக ABCD 4 வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள்,
2 3 இருக்குது. இப்போ இங்கே 2 இங்கே 3. அடுத்து பிசி, பிக்கு நேராக 4ம் சிக்கு நேராக 5ம் எழுதிக்கலாம். அடுத்து சிடி, அப்போது சிக்கு நேராக 6ம் டிக்கு நேராக 7ம் எழுதிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ பியில் இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி மாற்றணும். அதே போல் சியில் இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி மாற்றிட்டோம்னா நமக்கு தேவையான ஏபிசிடியோட ரேஷியோஸ் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 4ஆலையும் இதை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரோ ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ ஃபுல்லாலும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 8 12, இங்கேயும் 12, 3 5s are 15. இப்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம். அடுத்து இந்த ரெண்டுத்தில் ஒரே மாதிரி வரணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 15 ஒரே மாதிரி வரலை. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12 தான். இப்போ ரெண்டுத்துக்கு காமனாக இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. இப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ எல்லா ரேஷியோவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. சரி, இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், 8 16 24. மறுபடியும் இங்கே 24 30. மறுபடியும் இங்கே 30, அடுத்து 35. இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ. 16:24:30:35. இது காமனாக ஏதாவது டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். டிவைட் ஆகலைன்னா இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு 16:24:30:35. இப்போ இதிலே வந்து Thanks for watching. Please subscribe our channel.